திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலம் திரு இடும்பாவனம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். மன்னமார்தரு மடவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர்தூய். மணமார்தரு மடவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர்தூய். தனமார்தரு சங்கக்கடல் தனமார்தரு சங்கக்கடல் வங்கதிருள் உந்தி. தனமார்தரு தங்கக்கடல் வங்கதிருள் உந்தி. சீனமார்தர் திரள்வாயினையர் சீனமார்தர் நிரல்வாயினையர் அரக்கன் மிகு குன்றில். சின்னமார்தர் நிரல்வானையர் அரக்கன் மிகு குன்றில். இனமாதவர் இறைவர்க்கிடம் இனமாதவர் இறைவர்க்கிடம் இடும்பாவனம் இதுவே. இடும்பாவனம் இதுவே. திருச்சிற்றம்பலம். மணமார்தரு மடவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர்தூய். மனதால் விரும்பப்பெற்ற மனைவியரோடு மகிழ்ச்சிமிக்க இளைஞர்களால் மலர் தூவி வழிபட்டு செல்வம் பெறுதற்கு உரியதாய் விளங்குவதும், சங்குகளை உடைய கடலில் உள்ள கப்பல்களை அலைகள் உந்தி வந்து சேர்ப்பிப்பதும் ஆகிய இடும்பாவனம். சினம் மிக்க வலிய ஒளி பொருந்திய பற்களை உடைய இடும்பன் எனும் அரக்கனுக்கு உரிய வளம் மிக்க குன்றலூர் என்னும் ஊரில் முனிவர் குழாம்கள் வணங்கப்படும் சிவபெருமானுக்குரிய இடமாகும். சிவபெருமானுக்குரிய இடமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடலை பார்ப்போம். இந்த கோயிலில் உள்ள இறைவனுக்கு அருள்மிகு மங்களநாயகி உடனுரை சர்க்குணநாதர், இது சுவாமிய பேர். அருள்மிகு மங்களநாயகி உடன் உரை சர்க்குணநாதர், இது இடும்பாவனம் அஞ்சல், திருவாரூர் மாவட்டம். சோழ நாட்டு காவிரி தென்கரையில் நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்தும் முத்துப்பேட்டையிலிருந்தும் பேருந்து வசதிகளில் செல்லலாம். இடும்பன் பூசித்து பேறு பெற்ற தலமாதலின் இப்பெயர் பெற்றது. இடும்பனது தலைநகராகிய குன்றலூரும், அந்த பாடலில் வருது, முதல் பாதிலே வருது. குன்றலூர் பூசித்து பேர் பெற்ற இப்போ பேருந்து சொல்லலாம். இடும்பனது தலைநகர் குன்றலூரும் அருகாமையில் இருப்பது அறியத்தக்கது. இங்கு வெண்மை நிறமுடைய வெள்ளை விநாயகர் விசேஷமானவராக இருக்கிறவர். இறைவரது மணவாள கோலம் மூலத்தானத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. அகத்தியருக்கு காட்சி கொடுத்த தலம். இதில் வெண்பிள்ளையார் ஒரு விசேஷமாக இங்கே சொல்லப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காண வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறது உங்கள் அன்பு நலம் பாடி. திருச்சிற்றம்பலம்.